உத்திரமேரூர் பகுதியில அதுவும் சிங்கப்பெண்ணே எழுந்து வா என்ற முழக்கத்தோடு ஆரம்பிச்சதுனால ஏகப்பட்ட சிங்கப்பெண்களை நான் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை இன்னைக்கு நான் பெற்றிருக்கின்றேன். அனைவரும் அவ்வளவு அழகா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, அவ்வளவு எழுச்சியா, அவ்வளவு மலர்ந்த முகத்தோட சந்தோஷம். வெயிலாவது ஒன்னாவது, இன்னைக்கு என்ன புதன்கிழமை இல்ல, அதெல்லாம் பரவாயில்ல. நாங்க அதெல்லாம் அந்த அந்த விஷயம் எல்லாம் இருக்கட்டும். எப்பயுமே இருக்கிற வேலை நமக்கு இருக்குதானமா, வீட்டு வேலை எப்பயும் இருக்கு, அதையும் பரவாயில்ல. நம்ம இன்னைக்கு வந்து இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள வேண்டும்னு ஆசையா வந்திருக்கிறீங்க. வீட்டு வேலை இருக்குது, இல்ல கிளியில வயல் வேலை இருக்கும், இல்ல மாடுக்கு பால் கறக்கிற வேலை இருக்கும், எல்லாம் இருந்தாலும் பரவாயில்ல. இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்வோம். சிங்கப்பெண்ணுன்னு கூப்பிட்டுருக்காங்க. சிங்கப்பெண் நம்ம தானே, நம்ம தான் போனோம்னு இத்தனை பேர் வந்த என்னுடைய அனைத்து சிங்கப்பெண்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள், என் வாழ்த்துக்கள். அது உத்திரமேரூர் பகுதியில முதல்ல இந்த நிகழ்ச்சியை நான் தொடங்கும் பொழுது, இது மைக்கு இதுவா இருக்கு, ஒரு ஊருக்கு போகும்போதும் அவ்வளவு சிறப்பான வரவேற்பு கொடுத்து, அவ்வளவு பாசத்தை காண்பித்து, இந்த சிங்கப்பெண்ணை எழுந்துவா நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா இன்றைக்கு வந்து எல்லா ஊர்லயும் நான் போற இடத்துல எல்லாம் என்ன அவ்வளோ அவங்க வீட்டு மகளாதான் என்னவும் பாக்குறாங்க. நானும் நம்முடைய குழந்தைங்களை நம்ம குழந்தைங்களா தான் நினைச்சு நான் பாக்குறேன் நான். அதனால எனக்கு இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு உத்திரமேரூர்ல நடக்குது. இருந்தாலும் இன்னும் ஒரு சிறிது நேரத்துல நம்ம ஆரம்பிச்சிடலாம். இதெல்லாம் நான் அழகாக செய்த அத்தனை பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகளுக்கும், இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் நம்முடைய கூட்டணி கட்சி, நம்முடைய வெற்றி கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கும், இதை சிறப்பாக நீங்க தான் வந்ததுனால தான் இது வெற்றி. 10 பேர் வந்திருந்தா வெற்றி கிடையாது. நீங்க இத்தனை பேர் ஆயிரக்கணக்கான மகளிர் வந்திருக்கிறதுனால தான் இது வெற்றி. உங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். பேயே கொற்றவையே அஞ்சாது எப்போதும் போர்க்குடியே வரலாறு ஆச்சுவோ வனவாசமே வரலாறு செய்வோம் இதுவோ வம்சமே மக்கா பொட்டி பறக்குது ஆத்தா அருள் இருக்குது எப்போதும் களக்கட்ட காத்திருக்குது கூட்டம் சேர்ந்திருக்குது காத்தா கூட நிக்குது அவபாதம்
நம்ம நாட்டுக்கு தெரியும், வெளியூருக்கெல்லாம் தெரியும். நான் இந்த வழியா தான் இப்ப வந்தேன். உத்திரமேரூர்ல மார்க்கெட் வழியா வந்துட்டு இருக்கிறேன். அப்ப வந்து அந்த கோவில் பார்த்தேன், பெருமாள் கோயில பெருசா காம்பவுண்ட் எல்லாம் போட்டு, அதாவது மதில் சுவர்லாம் நல்லா கட்டி அதை பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க. எதுக்கு? ஏன்னா அதுல மிக பழமையான கல்வெட்டுகள் இருக்கிறது. உங்க எல்லாருக்கும் தெரியும் தானே? தெரியாதவங்க யாராவது இருக்கீங்களா? இல்ல, எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு சொல்றேன். இங்க இல்ல, இதை பார்த்து கொண்டிருக்கும் அத்தனை லட்சக்கணக்கான பேருக்கு சொல்றேன். உத்திரமேரூர்ல மிக பழமையான ஒரு பெருமாள் கோவில், அதுதான் இருக்கிறதுல சிறப்பு வாய்ந்த பெருமாள் கோவில். 1100 வருடங்களுக்கு முன்பாகவே அதுல கல்வெட்டு பொறிச்சு அதுல தமிழ்ல எழுதியிருக்கிறாங்க. என்னன்னா குடவோலை முறை. குடவோலை முறைனா ஒரு குடம் இருக்கும், அந்த குடத்துல ஓலை போட்டு வைக்கிறது. எதுக்காக ஓலை போட்டு வைக்கிறாங்க? எதுக்கு குடம், எதுக்கு ஓலை போட்டு என்ன பண்ண போறாங்க? நமக்கு இதெல்லாம் பார்த்தா ஏதோ லாட்டரி சீட் எடுக்கிறாங்களா அப்படின்னு தோணும். அப்படிலாம் இல்ல. அந்த குடவோலை முறை என்பது இன்றைய ஜனநாயகத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது மக்களால் ஒருத்தரை தேர்ந்தெடுக்க போறாங்க. அந்த இந்த உத்திரமேரூர் பகுதியில இப்ப வந்து இந்த கோவில்ல அதுல எழுதி வச்சிருக்காங்களாம், 2 கல்வெட்டு இருக்கு. அந்த கல்வெட்டுல யாரெல்லாம் எலெக்ஷன்ல நிக்கணும் அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க. ஒரு கிட்டத்தட்ட 19 தகுதி இருக்கணுமா. அந்த 19 தகுதி இருந்தாதான் அவங்க தேர்தலில் நிற்க முடியும். எப்ப எழுதி வச்சுட்டு போனாங்க? அப்ப பராந்தக சோழன் காலத்துல 1100 வருடங்களுக்கு முன்னாடி. யார் எலெக்ஷன்ல நிக்கணுமா? நல்லா படிச்சவங்க நிக்கணும். வீட்டு வரி கட்டி அதுல எந்த பாக்கியும் இல்லாம, அதாவது கடனுக்கு நாட்டுக்கு கடன் வச்சிருக்க கூடாது, எந்த வரியும் பாக்கி இல்லாம அதெல்லாம் செலுத்தி இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர்கள் தான் அந்த தேர்தலில் நிற்க வேண்டும். அந்த ஊரை ஆள யார் தகுதியானவர்கள்? இப்ப இந்த உத்திரமேரூர்னா, இந்த உத்திரமேரூரை யாரு தலைவராக வர வேண்டும் என்றால் அவர் நன்றாக படித்திருக்க வேண்டும், அரசாங்கத்துக்கு எந்த வரியோ கடனோ பாக்கி இருக்கக்கூடாது, நல்ல வகையில் சொத்து சம்பாதித்திருக்க வேண்டும், நல்ல பேரை சம்பாதித்திருக்க வேண்டும். இந்த வயசுல இருந்து 35 வயதுக்குள்ள இருந்து 60 வயசுக்குள்ள 65 வயதுக்குள்ள இருக்க வேண்டும். ரொம்ப பெரியவங்களா இருந்தா நடக்க முடியாது எல்லாம் இருக்கும், அதனால அவங்க எல்லாம் நிற்க கூடாது அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 15-20 கண்டிஷன் போட்டுதான் அவங்க தேர்தலில் நிக்கணும். அப்படி இருந்தா அவங்க பேரை அந்த ஊர்ல அந்த மாதிரி ஒரு 10 பேர் இருக்காங்க பெரிய முக்கியஸ்தர்கள்னா, நல்ல படிச்சவங்க, பண்பானவங்க, ஒழுக்கமானவங்க, நல்ல மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்க, தப்பு செய்யாதவங்க, இவர்களுடைய பேரை ஓலையில எழுதி அந்த குடத்துல போட்டு ஊருக்கு நடுவுல வச்சிருவாங்களாம். ஊருக்கு நடுவுல வச்சுட்டு ஒரு வாரம் கழிச்சு ஒரு குழந்தைய கூப்பிட்டு அந்த குடத்துல இருக்கிற அந்த 10-15 பேர் இருக்கும் இல்லையா, ஓலையில எழுதி வச்சிருப்பாங்க அந்த ஊர் பேரோ அந்த வீட்டு பேரோ, அத ஒரு குழந்தை எடுத்து கொடுக்குமா. அந்த குழந்தை எடுத்து கொடுத்த உடனே அது பிரிச்சு படிப்பாங்க. யாரு அந்த பேரு இருக்கிறவங்க தான் அந்த ஊரோட தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார். இதுதான் குட ஓலை முறை. அந்த காலத்திலேயே என்ன பண்ணிருக்காங்க பாருங்க, ஊர் முழுக்க எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. நல்லவங்க, படிச்சவங்க, வல்லவங்க, தப்பு செய்யாதவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அதுல ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ஜனநாயக முறையை கொண்டு வந்த தமிழ்நாடு இது. எப்படி? இப்படிதான் இருக்கணும். யார் யாரோ ஆட்சி செய்துட்டு போலான்னு கிடையாது, நல்லவர்கள் மட்டுமே ஆட்சி செய்ய வேண்டும் என்ற ஜனநாயக முறையை கொண்டு வந்த தமிழ்நாடு. அதை கல்லிலே பொருத்தி வைத்த ஊர் தான் உத்திரமேரூர். இந்த ஊரை பத்தி 2 வருடங்களுக்கு முன்னால் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த உத்திரமேரூர்ல இந்த கல்வெட்டை பத்தி, இந்த கோவிலை பத்தி சொல்றார். அப்ப உங்க ஊர் என்ன உலக புகழ் பெற்ற ஊர், அப்ப என்ன நல்லா கை தட்டிக்க வேண்டியது தானே? யார் சொல்றாரு பாருங்க, பாரத பிரதமர் சொல்றாங்க. பிபிசில இத பத்தி எல்லாம், பிபிசின்றது ஒரு பெரிய வெளிநாட்டு நிறுவனம், அங்க அவங்க வந்து இத பற்றி எல்லாம் நிகழ்ச்சி எடுத்துட்டு போய் சொல்றாங்க. உத்திரமேரூர்ல இப்படிப்பட்ட ஒரு கோவில் இருக்கு, அதுல கல்வெட்டு இருக்கு, அந்த ராஜா வந்து அந்த கல்வெட்டுல எப்படி ஜனநாயக முறையில தேர்தல் நடத்தணும் அப்படின்றதுக்காக எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. இப்ப எப்படி நடக்குது நம்ம ஊர்ல தேர்தல்? என்ன நடக்குதுன்னே தெரியாது.
எப்பன்னு தெரியாது. வர்ற அன்னைக்கு ஜெகஜோதியா இருக்கும், தமிழ்நாடே ஜெகஜோதியா இருக்குமா. ஒரே எல்லாம் வந்து வந்து போவாங்க. வராதவங்களாம் வருவாங்களா ஊருக்கு? அப்ப யாரெல்லாம் வரவே இல்லையோ, என்றைக்கு ஒரே நாள் நீங்க போய் அவங்களுக்காக ஓட்டு போட்டிருப்பீங்க, 5 வருஷம் உங்களை எட்டி கூட பார்த்திருக்க மாட்டாங்க. அவர்கள் எல்லாம் திருப்பி வருவாங்க. வந்து அம்மா இப்படிமா அப்படிமா, நகை கடன் தள்ளுபடி, படிப்பு கடன் தள்ளுபடி, உங்களுக்கு இந்த தொகை கொடுக்கறோம் அந்த தொகை கொடுக்கறோம்னு சொல்லி மக்களை ஏதாவது ஒரு தவறான வாக்குறுதிகளை கொடுத்து, நிஜமாவே அதெல்லாம் நிறைவேற்ற முடியாத சில வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றுவதற்காகவே அந்த சமயம் வருவாங்க. எதுக்கு? எலெக்ஷன். அதுக்காக தான் எலெக்ஷனுக்கு, தேர்தல்ல அந்த சமயம் வந்துட்டு போவாங்க. ஆனா இந்த உத்திரமேரூர்ல உங்களுக்கு என்ன சொல்லியே வச்சுட்டாங்க, எப்படிப்பட்ட ஒரு மனிதரை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். நல்லவர், வல்லவர், ஒழுக்கமானவர், தப்பு செய்யாத மனிதர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அதே தான் நீங்க பெண்களாகிய நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். அதே சமயம் இந்த உத்திரமேரூர் மாவட்டம் பெரிய ஏரிகள் நிறைந்த மாவட்டமா? எவ்வளவு ஏரி இருக்குது? கணக்கு கிடையாது. ஏகப்பட்ட ஏரி இருக்கிறது. ஏதாவது தூர் வாரி இருக்காங்களா? 5 வருஷம் முன்னாடி தூர் வாரினது தானா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல அந்த சமயம் கொஞ்சம் தூர் வாரினாங்க. அதற்கப்புறம் ஒரு தூரே வாரல. 5 வருடங்களாக தூர் வாரப்படாத ஏரி இல்லையா? பரந்தூர் ஏரி இருக்கிறது, உத்திரமேரூர்ல பெரிய ஏரி இருக்கிறது, இவ்வளோ ஏரி இருக்கிறது. இந்த ஏரிகளில் தூரே வாரலானா இந்த ஊர்ல என்ன முக்கியமான தொழில்? என்னமா? விவசாயமா? சரியா? நீங்க எல்லாம் தொழிற்சாலையில இல்ல, வேற வழி இருக்குதா? என்ன இருக்குது? விவசாயம் தான் பண்ணணும். விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க இல்ல. ஆனா இந்த பகுதியில நான் நிறைய புத்தகங்கள் படிப்பேன். இந்த பகுதி என்ன சொல்லுவாங்கன்னா தொண்டை மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய கதை புத்தகங்களா இருக்கட்டும், வரலாற்று புத்தகங்களா இருக்கட்டும், இந்த பகுதியை தொண்டை மண்டலம்னு சொல்லிட்டு இந்த மண்டலத்துல அவ்வளோ விவசாயம் நடந்திருக்கிறது. பெரிய பெரிய ராஜாக்கள்லாம் இந்த ஊர்ல நடந்து வந்திருக்காங்கம்மா. பல்லவ ராஜாக்கள், சோழ ராஜாக்கள் எல்லாம் இந்த ஊர்ல நடந்திருக்கிறாங்க. நம்ம ஊர்ல பெரிய பெரிய ராஜாக்களும் ராஜாதி ராஜாக்களும் இளவரசர்களும் படை வீரர்களும் போர்படை வீரர்களும் இந்த ஊர்ல நடந்திருக்கிறாங்க. எங்க இருந்து தெரியுமா ஆரம்பிப்பாங்களாம்? அந்த கடற்கரை ஓரம் இருக்கு இல்லையா, சென்னை பக்கத்துல கடற்கரை இருக்கு, அங்கேருந்து ராஜாக்க நடந்து வருவாங்களாம். எது? பெரிய பெரிய படை, குதிரை படைலாம் தெரியும்ல, ஆயிரக்கணக்கான குதிரை, அது மேல குதிரை வீரர்கள், ஆயிரக்கணக்கான யானைகள், அதன் மேல் யானைப்படை வீரர்கள், ஆயிரக்கணக்கான காலாட்படை வீரர்கள். காலாட்படை வீரர்கள்னா போர் புரிவதற்காக வீரர்கள்லாம் வில்லு, அம்பு, கத்தி, அருவாளு, ஈட்டி எல்லாம் எடுத்துக்கிட்டு லட்சக்கணக்கான வீரர்கள் இந்த வழியா நடந்து வருவாங்க. இந்த காஞ்சிபுரம், இந்த உத்திரமேரூர், இதையெல்லாம் தாண்டி அதற்கப்புறம் தான் டெல்டா மாவட்டம் சொல்றோம் இல்லையா, காவிரி மாவட்டம், அந்த கங்கை கொண்ட சோழபுரம், தஞ்சாவூர், இதுக்கெல்லாம் போவாங்களாம். அப்ப நடந்து வரும்பொழுது அவங்களுக்கு சாப்பாடு வேணும்ல. நம்ம ஒரு ஊருக்கு போறோம், திருப்பதிக்கு போறீங்க, அப்ப என்ன பண்ணுவோம்? முதல்ல சாப்பாடு கையில கலரி, புளி சாதம், இல்லைன்னா கெட்டு போவாத எது இருக்குதோ அதானே. வேற ஏதாவது சமைச்சு எடுத்துன்னு போனா கெட்டு போயிடும், 2 நாள் வச்சு சாப்பிட முடியாது. என்ன பண்ணுவாங்க? புளி சாதம் கலரிக்குவாங்க, ஒரு பாத்திரத்துல எடுத்துக்குவாங்க, ஒரு பாக்கு மட்டையோ வாழையிலையோ வண்டியில எங்கன்னா நிறுத்தி, வண்டியை நிறுத்தி, இல்ல நடந்து போறவங்க எல்லாம் அதை தான் நிறுத்தி சாப்பிட்டு போவாங்க. இப்ப நிறைய இடத்துல உணவு விடுதிகள் வந்து விட்டது இல்லையா, நிறைய ஹோட்டல் இருக்கு. அப்பெல்லாம் அதெல்லாம் கிடையாது, கையில கட்டு சாதம் கட்டி எடுத்துட்டு தான் போகணும். அப்படி இருக்கும்போது அப்ப இவ்வளவு பெரிய வீரர்கள் போருக்கு போறாங்களே, எப்படி போவாங்கன்னா இந்த வழியாதான் போவாங்களாம். எது? காஞ்சிபுரம், உத்திரமேரூர் வழியா. ஏன் தெரியுமா? இந்த மண்டலத்துலதான் அவ்வளவும் நெல் விளையும் பூமி, அவ்வளவு நெல் கிடைக்குமா, சோறு கிடைக்குமா. அதாவது இந்த இடத்துல தானியங்கள், அரிசி, காய்கறி எதுவா இருந்தாலும் அளவுக்கு அதிகமாக இங்கதான் விளையும். அதையெல்லாம் ஒரு மாசம் இங்க தங்கிடுவாங்களாம். ராஜாவும் அவங்க போர்படை தளபதிகள்லாம் இந்த ஊர்ல தங்கி இங்க இருக்கிற நெல்லு தானியம் எல்லாம் வாங்கி வண்டியில மூட்டை கட்டி ஏத்திட்டு அப்புறம் தான் தொடர்ந்து போவாங்க, சோழ மண்டலம் போவாங்களாம். அங்க போய் போர் செய்யணும்ல, போரெல்லாம் செய்து அங்க இருக்க அரண்மனையெல்லாம் பிடிக்கணுன்றதுக்காக அப்படியே போவாங்களாம். அப்பனா இந்த பகுதியில தான் அரிசி விளைஞ்சிருக்குது, இது வழியாதான் போனாதான் அரிசி கிடைக்கும்.
வேற ஊர் பக்கம் போனா அரிசி கிடைக்காதுன்னு இது வழியாதான் போவாங்களாம். அவ்வளவு பெரிய வளமிக்க மாவட்டம் உத்திரமேரூர். அதான் போகும்போது வழியில பாத்தீங்கன்னா நீங்க அந்த சைடு எல்லாம் அந்த தஞ்சாவூரோ இல்ல அதை தாண்டி அரியலூரோ அந்த மாதிரி ஏரி பாத்தீங்கன்னா காடு வெட்டின்னு சொல்லுவாங்க. காடு வெட்டினா இப்ப தெருலா இருக்குது. அந்த சமயம் தெருவோ சாலை அதெல்லாம் கிடையாது, காடா இருக்குமா. காடுகளை எல்லாம் கையில இருக்கிற அறிவாளாக வெட்டி வழி செய்து இந்த யானைப்படையும் போர்ப்படையும் போறதுக்கு வழி செய்வாங்களாம். அப்புறம் தான் அந்த மீன் சுருட்டின்னு ஒரு ஊர் வரும். ஏன்னா மீன் கொடி பறந்து கொண்டிருக்கும் பாண்டிய மன்னர்களே அவங்கள போர்ல வெற்றி கொண்டு அவர்களை துரத்திட்டு அந்த கொடியை சுருட்டி வச்சுட்டு புலி கொடி பதித்த சோழர்கள் அவங்களுடைய கொடியை பறக்க விட்டாங்க அப்படின்னு கதையெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் ஜெயங்கொண்டோன்னா வெற்றி வெற்றி பெற்ற பகுதி. இப்படி இந்த வழியாதான் போய் இவ்வளோ பெரிய ஆட்சி செய்திருக்காங்களா. அப்பேற்பட்ட வளமிக்க உத்திரமேரூர் இன்னைக்கு எப்படி இருக்கு? இன்னைக்கு என்னமா எப்படி இருக்குன்னு சொல்றோம். ரொம்ப கஷ்டம். பசங்களுக்கு வேலை இருக்கிறதா? நம் பிள்ளைங்களுக்கு வேலை இருக்கா? விவசாயம் இருக்கிறதா? நெல் கொள்முதல் நிலையங்கள் இங்க இருக்காமா? நெல் கொள்முதல் நிலையங்கள் எவ்வளவு இருக்கு? ரொம்பவே கிடையாது. ஆனா பீர் ஃபேக்டரி எவ்வளவு இருக்கு? 2 இருக்கு. சாராய ஃபேக்டரி 4. எல்லாருக்கும் நல்லா தெரியுது. அதாவது எந்த ஊர் இது? அந்த காலத்திலே சோழ மன்னர்களும் பல்லவ மன்னர்களும் போருக்கு போகும்போது இந்த ஊருக்கு வந்து அரிசியெல்லாம் வாங்கிட்டு மூட்டை கட்டிட்டு வெளியூருக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. அப்பேற்பட்ட ஊர்ல இன்னைக்கு அரிசி விளைவதற்கோ அதை சேமித்து வைப்பதற்கு கோடவுனோ அதற்கு கொள்முதல் நிலையங்களோ சிறப்பு திட்டங்கள் எதுவுமே கிடையாது. ஆனா மக்கள் குடிப்பதற்கும் அந்த குழந்தைங்களை கெடுப்பதற்குமான ஃபேக்டரிங் அதிகமா இருக்கு. என்ன ஃபேக்டரி? சாராய ஃபேக்டரி அதிகமா இருக்கு. இதுவா நாம் பெண்கள் கேட்டோம்? ஏமா நம்ம கேட்டோமாமா? நம்ம என்ன கேட்டோம்? ஒரு காலேஜ் கட்டி கொடுங்க. இங்க ஏதாவது அரசு கல்லூரி இருக்குதா? ஒன்னே ஒண்ணு இருக்கும், அதுவும் எங்கேயோ இருக்குது. வருஷ கணக்கா அந்த ஒரே அரசு கல்லூரி தான். நம்மளுடைய மன்னராட்சி காலத்துல கட்டப்பட்ட விடிஞ்சு விழக்கூடிய நிலையில இருக்கிற இடத்துலதான் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆபீஸ் விஏஓ ஆபீஸே இருக்குது. வாடகை கட்டிடத்துல தான் எல்லாமே காவல் நிலையம் கூட இயங்குது. அப்பேற்பட்ட வளமிக்க அவ்வளோ பெரிய பயங்கர அது என்ன சொல்றது, நெல் விளையும் பொன் விளையும் பூமி இது. ஆனா இன்னைக்கு நம்ம பசங்களுக்கு என்ன கொடுக்கறாங்க? வைன் ஷாப் தானா, சாராயம் தானாமா, அதான் கொடுக்கறாங்க. வேற என்ன? அரிசி விளைஞ்சா, வேளாண்மை செய்தா, விவசாயம் செய்தா அந்த பசங்க இந்த கெட்டு போவாங்களாமா? நல்ல விவசாயத்துக்கு நல்ல மதிப்பு இருந்தா அவங்க என்ன இந்த வேலைக்கு எல்லாம் போறாங்களா? இல்லைங்க, இங்க தொழிற்பேட்டை ஏதாவது தொடங்கி இருந்தாலும் அந்த வேலைக்கு எல்லா பசங்களும் படிக்கிறாங்க, பெண் குழந்தைகள் படிக்கிறாங்க. ஆனா அவங்க எங்கேயுமே போக முடியல வேலைக்கு. ஏன்னா தொழிற்பேட்டை கிடையாது. ஆனா இந்த உத்திரமேரூர் சுத்தி சுத்தி வெறும் சிப்காட் தான். என்ன இருக்குது? இருங்காட்டு கோட்டை, செய்யாரா இருக்கட்டும், இல்ல என்ன சொல்றது சுங்குவார் சத்திரம், இங்க எங்க பார்த்தாலும் சிப்காட் இருக்கிறது. ஆனா உத்திரமேரூர்ல சிப்காட் இல்ல. ஆனா இந்த திருப்புலிவனம் என்ற ஊர்ல ஏதோ விவசாய நிலங்களை எடுத்திருக்கிறாங்க, அதை வந்து மக்கள் தடுத்திருக்கிறாங்க. ஆனா அங்கே 500 ஏக்கர் அரசுடைய தரிசு நிலம் இருக்கிறது. அதை மட்டும் எடுத்து சிப்காட் அமைச்சாலே பசங்க வேலைக்கு போவாங்க. ஆனால் அதையெல்லாம் எதுவுமே செய்யவில்லை. இல்ல இந்த பசங்களுக்கு படிப்பு கொடுத்து நல்ல வேலை கொடுத்து அவங்களுக்கு வந்து நல்ல தொழிற்சாலை கொடுத்தா இந்த குடி பக்கம் போவாங்களா? போக மாட்டாங்க. எவ்வளவு குடிக்கிறாங்க இங்க ஒரு நாளைக்கு? இங்க ஒரு கடையில 5.5 லட்சம் ரூபாய், ஒரு கடையில ஒரு நாளைக்கு கலெக்ஷனா 5.5 லட்சம் ரூபாய். எப்படி? யார் பணம்? ஒரு நாளைக்கு ஒரு கடை. இங்க 100 கடைக்கு மேல இருக்குது இங்க. அப்ப ஒரே நாளுக்கு இந்த மாவட்டத்துல மட்டும் எத்தனை? 5.5 கோடி ரூபாய். யார் பணம்? யார் பணமா? அம்மா உங்க பணம் நம்ம பணம் சொல்றதுதான். எல்லாம் உங்க வீட்டுல இருக்க வேண்டிய உங்க பிள்ளைகளுக்கு உபயோகப்படுத்திக்க வேண்டிய பணம் தான். ஒரு டாஸ்மாக் கடையிலயும் இருக்குது, 100 மதுக்கடைகளே இருக்கிறது. வருஷத்துக்கு 1980 கோடி ரூபாயை மட்டுமே குடிச்சே தீக்குறாங்க இந்த மாவட்டத்துல. 1980னா 2000 கோடி ரூபாய்க்கு கிட்ட இந்த மாவட்டத்துல மக்களுக்கு குடிப்பழக்கம் இருக்கிறது. எவ்வளவு அநியாயம் இது! யாருக்கு வர வேண்டிய பணம்? உங்க வீட்டுல இருக்க வேண்டிய பணம், உங்க பீரோல இருக்கிற வேண்டிய பணம், உங்க வீடு கட்டுறதுக்கு நீங்கள் வைத்திருக்கும் பணம், உங்க பசங்க படிப்புக்காக நீங்க சேர்த்து வச்ச பணம், உங்க குழந்தை கல்யாணத்துக்காக நாளைக்கு தேவைப்படும் கடன் வாங்க கூடாதுன்னு சேர்த்து வைத்த பணம் அத்தனையும் இங்க 4 தொழிற்சாலைக்கும் 2 பீர் தொழிற்சாலைக்கும் 100 மது கிடைக்கும் 500 சந்து கிடைக்கும் போதுன்னா
இது எவ்வளவு பெரிய அநியாயம். அப்பேற்பட்ட மாவட்டத்தை இப்படி வீணாக்கி வச்சிருக்காங்க. அதான் இவர்கள் செய்த இன்றைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. எப்பேற்பட்ட பெருமை மிகு மாவட்டமாக இருந்தாலும் சரி, பொன் விளையும் பூமியாக இருந்தாலும் சரி, அவற்றை எல்லாம் சீரழித்து விட்டு, பெண்களின் வாழ்க்கையை சீரழித்து விட்டுட்டு, நம்ம குழந்தைகளுக்கு மது பழக்கத்தை புகுத்தி விட்டு வெறும் சாராய கடையும் கல்லு கடையும் போதை பழக்கத்தை மட்டுமே இங்க திறந்து வச்சிருக்காங்க. இதுக்காகவா இவர்களே இந்த தேர்தலையும் ஆட்சி கொண்டு வந்த இந்த குடவோலை முறையை சொல்லி கொடுத்த உத்திரமேரூர்ல இவர்களுக்காகவா இந்த மாதிரி ஒரு ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கவா நீங்க எல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு தேர்தல்ல ஓட்டு போட்டீங்க? யோசிச்சுக்கோங்க. இந்த தேர்தல்ல ஞாபகம் வச்சுங்க. அத என்னடா இவ்வளவு நாள் நம்ம ஓட்டு போட்டது எதற்காக? நம்ம மாவட்டத்தை நல்லா வச்சிருக்கணும், நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு கொடுக்கணும், வேலை கொடுக்கணும். அதையெல்லாம் விட்டுட்டு வெறும் ஒயின் ஷாப்பை தான் இவங்க திறந்து விட்டுருக்காங்க. இதான் நடந்திருக்கு, உங்களுக்கு தெரியுமா? அதே சமயம் இந்த மாவட்டம் ஒரு சிறப்பான விஷயம் இந்த மாவட்டத்துல இருக்குது. இது காஞ்சிபுரத்துல வருது. இந்த காஞ்சிபுரத்துல தான் பிறந்திருக்கிறாரு ஒரு மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய துறவி. அவர் ஒரு ராஜா. அந்த ராஜா என்ன பண்றாரு, அவருக்கு ராஜ வாழ்க்கை பிடிக்கவில்லை என்பதால் அவர் துறவியா போயிடுறார், சாமியாரா போயிடுறாராம். அவர் பேர் என்ன தெரியுமா? போதி தர்மர். போதி தர்மர் எந்த மாவட்டம்? காஞ்சிபுரம் மாவட்டம். இந்த பகுதியில பிறந்த ஒரு துறவி, ஒரு பெரிய ராஜா. ஆனா ராஜகுமார் அவருக்கு ராஜ வாழ்க்கை பிடிக்காம அவர் துறவியா போயிடுறாரு. அவருதான் ஒரு ஊர்ல எங்க போறாரு, இத்தோட சைனா, ஜப்பான், அதெல்லாம் எங்க இருக்கு, கடல் கடந்த நாடுகளுக்கு போய் அங்க போய் அவரு ஒரு விஷயத்த அந்த ஊர் மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. அது என்ன என்றால் தற்காப்பு கலை. தற்காப்புனா தங்களை பாதுகாத்து கொள்ளும் கலை. யாரா இருந்தாலும் சரி, குழந்தையா இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, யாராவது நம்மள அடிக்க வந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? தடுத்து நிறுத்திப்போமா இல்ல அடி வாங்கிக்குவோமா? தடுத்து நிறுத்துக்குவோம். அதை விட தற்காப்பு கலை என்றால் அதை எப்படி தடுத்து நிறுத்துவது, ஒருத்தர் அடிக்க வந்தாங்கன்னா அவர்களை எப்படி தடுத்து நிறுத்து ஓட ஓட விரட்டுவது என்பதுதான் தற்காப்பு கலை. அதை நம்ம தமிழ்நாட்டுல சிலம்பம்னு சொல்லுவோம், வெளியூர்ல எல்லாம் கராத்தேன்னு சொல்லுவாங்க, கொபுடோன்னு சொல்லுவாங்க, ஜூடோன்னு சொல்லுவாங்க. எத்தனையோ தற்காப்பு கலைகள் இருக்கிறது. இதையெல்லாம் கத்து கொடுத்தது இந்த ஊர் பகுதியை சேர்ந்த போதி தர்மர் என்ற துறவிதான். அப்ப இந்த ஊர் மக்களுக்கு என்ன இருக்கணும்? அதிகமாக வீரம் இருக்க வேண்டும். வீரம் என்ன இருக்கணும்? வீரம். பொன் விளையும் பூமி மட்டும் இல்ல, இது வீரம் விளைந்த பூமியும் இந்த பகுதியான காஞ்சிபுரமும் உத்திரமேரூர் தான். அப்படிப்பட்ட வீரமான இந்த பூமியில தற்காப்பு கலைக்கு இன்னைக்கு என்ன இடம் இருக்கு? எந்த பள்ளிக்கூடத்திலயா தற்காப்பு கலை சொல்லி கொடுக்கப்படுதாமா? இருக்கா? கிடையாது. ஆனா பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குதா? எங்க இருக்குது? கிடையவே கிடையாது. 4 டாஸ்மாக் கடையை தாண்டி உன் பொண்ணுங்களை அனுப்புவீங்களா? ஐயோ வேணவே வேணாம், வீட்லயே உட்காரு, அதானே. அதை தாண்டி போகணுமா? அதை எதுக்குமா? அங்க போனா கேலி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, ஏதாவது நடக்கும், தேவையே இல்லவா அப்படின்னு வீட்டுல உட்காரு. எதுக்கு? பயம். குழந்தைங்கள, பெண் குழந்தைங்களை பெற்றவர்களுக்கு பயம். தமிழ்நாட்டுல பெண் குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்ல. 2 விதமான கொடுமைகள் நடக்குதாம். பெண்களுக்கு ஒரு கொடுமை, பெண் குழந்தைகளுக்கு ஒரு கொடுமை. தமிழ்நாட்டுல முன்னாடியாவது 4500 பேர் பெண்கள் பாதிக்கப்பட்டாங்க ஒரு வருஷத்துல. இன்னைக்கு அந்த அந்த எண்ணிக்கை எப்படி போயிடுச்சுன்னா 7000 பேருக்கு மேல போயிடுச்சு. அதாவது பெண்களுக்கு பாதிப்பு. ஒண்ணு பெண்களை கொலை செய்வது, இல்ல பெண்களுக்கு வன்கொடுமை செய்வது, பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை, பெண்களை இழுத்துன்னு போய் அவங்கள சீரழிக்கிறது. இப்படிப்பட்ட கொடுமைகளை செய்யக்கூடியது நாளுக்கு நாள் அதிகரித்து இன்னைக்கு 7000 கேஸ் மட்டும் பதிவாயிருக்கு. பதிவாகாத கேஸ் பத்தி யோசிச்சு பாருங்க. பதிவான வழக்குகள் 7000க்கும் மேல. அதே போல இது பெண்கள் மேல் நடக்கப்படும் வன்கொடுமை. பெண்கள்னா நம்ம தானமா? பெண் குழந்தைகள்னா சின்ன குழந்தைங்க. அந்த குழந்தைகள் மேலையும் அடி, உத, குத்து, குழந்தைங்களை கூட்டிட்டு போய் கெடுக்கிறது. ஒருத்தர் 2 பேர் இல்ல, 4-5 பேரு. போதை பழக்கம், குடி பழக்கத்துல ஒரு சின்ன குழந்தை 9 வயசும் பாக்குறது இல்ல, 6 வயசும் பாக்குறது இல்ல. குழந்தைங்கள தனியா நடந்து பள்ளிக்கூடத்துல இருந்து குழந்தைங்க என்ன தனியாதான் வரும்.
கூட்டின்னு வந்து பாட்டி வீட்டுக்கு போற குழந்தையெல்லாம் புடிச்சு இழுத்துன்னு போய் குழந்தைங்களுக்கு எடுத்து குட்டிச்சவராக்கி பாவம் அந்த குழந்தைங்க. அந்த குழந்தைகள் மேல இன்றைக்கு நடத்தப்பட்ட வன்முறை தமிழ்நாட்டுல எவ்வளவு தெரியுங்களா? முன்னாடி 4000, இன்னைக்கு 6500 கேஸ் மட்டும். நான் சொல்றது பதிவான வழக்குகள். அப்ப பதிவாகாம எத்தனை பேர் அப்பா அம்மா வேணாம் இதை ஏன் வெளில சொல்லணும், ஐயோ பாவம் ஏற்கனவே நம்ம குழந்தை கஷ்டப்பட்டுச்சு, இதை வேற எதுக்கு கேஸ்க்கு எடுத்துட்டு போனோம், அப்புறம் பயப்படுவாங்கல்ல, ஐயோ அவன் பெரிய ஆளு, அவங்க வந்து நம்மள ஏதாவது பண்ணிட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க புகார் பண்ணா கூட குழந்தைங்களை அடக்கிட்டு வீட்லயே வச்சுக்கிட்டு அது வெளியே சொல்ல மாட்டாங்க. வெளியில சொல்லாம இருக்கிறது எத்தனையோ வழக்குகள். ஆனா வெளியில பதிவானது 6500 வழக்குகள் குழந்தைகள் மேல், பெண் குழந்தைகள் மேல் மட்டும். இதற்கு ஒரு சட்டமே இருக்குமா? இந்தியால ஒரு சட்டம் இருக்கு. என்ன சட்டம்னா போக்சோன்னு சொல்லுவாங்க, பிரிவென்ஷன் ஆஃப் சைல்டு செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட் சொல்றது. இந்த சட்டத்தின் மூலம் அவங்களுக்கு கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்க முடியும் இந்த சட்டம் மூலம். ஆனா அதை விசாரிக்கிறதுக்கு எத்தனை நீதிமன்றம் இருக்கு தெரியுமா? இப்ப நீங்க ஒரு பிரச்சனை நடந்துருச்சு, போலீஸ் கிட்ட போய் சொல்லுவீங்க, போலீஸ் என்ன பண்ணும், வழக்கு எடுக்கும், அதை வந்து நீதிமன்றத்தை தானே விசாரணை பண்ணுவாங்க. நீதிமன்றம் போனோம்னா இத்தனை வழக்குகளை விசாரிக்க 50 நீதிமன்றங்களாவது வேணுமா? 50 நீதிமன்றங்கள், கோர்ட் இருக்கணும். இது சாதா கோர்ட்ல போய் பேச முடியாது, ஏன்னா அங்கே ஏகப்பட்ட வழக்கு இருக்குது. இந்த குழந்தைகள் மேல் நடத்தப்படும் வன்முறைகள், பெண்கள் மேல் நடத்தப்படும் இந்த வன்முறைகள், இதற்காகவே எத்தனையோ கேஸ். நான் சொன்னது 6500 பிளஸ் 7000 கேஸ், கிட்டத்தட்ட 15000 கேஸ் இருக்குது. இந்த கேஸ மட்டும் விசாரிக்கிறதுக்கு 50 கேஸ் கோர்ட் இருக்கணும், 50 நீதிமன்றங்கள் இருக்கணும். ஆனா தமிழ்நாட்டுல எவ்வளவு இருக்கு? 20. அப்ப எப்படி போய் நீங்க விசாரிப்பீங்க? ஒரு குழந்தைக்கு இன்னைக்கு தப்பு நடக்குது, தண்டனை இன்னும் ஒரு 2 மாசம் 3 மாசத்துல கொடுக்கணும். அந்த குழந்தை வளர்ந்து பெருசாகி ஒரு 10 வருஷத்துலயா கொடுப்பீங்க? அது வரைக்கும் அந்த தப்பு செஞ்சவ எதிர்க்கே தான் நடமாடின்னு இருப்பான். எவ்வளவு கொடுமை அந்த குழந்தைக்கும் அந்த குடும்பத்துக்கும். இன்னைக்கு கேஸ எப்படி வாதாடணும்? நீதிமன்றம் போனோமா, 6 மாசத்துல அவன் தப்பு செய்தானா இல்லையா என்று கண்டுபிடித்து ஆதாரங்களை கொண்டு வந்து சமர்ப்பித்து அந்த குழந்தைங்களுக்கு நியாயம் வழங்கணும் இல்லையா? அதுதானே நீதி. அதை விட்டுட்டு 10-15 வருஷம் ஒரு கேஸ் இழுப்பாங்களா? ஆனா இப்ப தமிழ்நாட்டுல சில கேஸுங்க சீக்கிரமாவே முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு எத்தனையோ நம்ம ஜட்ஜ் அம்மாங்க இருக்காங்க, நீதியரசர்கள் அம்மாக்கள் வந்து இதுக்கு நல்ல தீர்ப்பு வழங்கி இருக்கிறாங்க. ஆனா 7000 கேஸ் 10,000 கேஸ்க்கு மேல பெண்டிங்ல இருக்கு, வழக்கு இன்னும் விசாரிக்கப்படவே இல்லை. அப்படின்னா என்ன நம்ம பண்ணணும்? தாய்மார்கள் இத முளையிலே தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் பெண் குழந்தைங்களுக்கு வீரத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். பள்ளிக்கூடத்துல கணக்கு பாடம், அறிவியல் பாடம், தமிழ் பாடம், ஆங்கில பாடம் சொல்லி தர மாதிரி தற்காப்பு கலைகளையும் சொல்லி கொடுக்க வேண்டும். சொல்லி கொடுக்கணுமா இல்லையா? எத்தனை கிளாஸ் வச்சிருக்கிறோம், அதுல குழந்தைங்களுக்கு எப்படி தங்களை பாதுகாத்து கொள்வது என்ற விஷயத்தையும் பள்ளிக்கூடத்தில் நாம அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை கண்டிப்பாக செய்தால்தான் நம்ம பெண் குழந்தைகள் பாதுகாப்பா இருக்கும். உங்க எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் பெண் குழந்தைகள்லாம் இருக்கும். நம்ம என்ன சொல்லுவோம், 6 மணிக்குள்ள வீட்டுக்கு வா, 5 மணிக்குள்ள வீட்டுக்கு வா, வெளில போவாத, ஃப்ரெண்ட்ஸோட போவாத, அப்பாவோட போ, அம்மாவோட போ, இதானே? எவ்வளோ ஸ்ட்ரிக்டா இல்லையா? நீங்களா இல்ல வாங்க 10 மணிக்கு வாங்கன்னு சொல்லிடுவீங்களா? எப்ப சொல்லுவீங்க பொண்ணு குழந்தைங்களுக்குலாம்? சீக்கிரம் வாமா, லேட்டா வாங்க, வரக்கூடாது, எங்களுக்கு பிடிக்காது, அப்பாக்கு பிடிக்காது, தாத்தாக்கு பிடிக்காது சொல்லுவீங்களா இல்லையா? பாதுகாப்பு இல்ல தானே? 10 மணிக்கு வரைக்கும் வந்துன்னா நமக்கு பக்குன்னு இருக்கும். ஐயோ எப்படா வருது, பஸ் ஸ்டாண்ட்லயே போய் நின்னுக்குவாங்க பாதி அப்பாங்க. நின்று அந்த பொண்ணு பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கும் போதே வண்டியில சைக்கிள்லயோ பைக்லயோ கூட்டிட்டு வீட்டுக்கு வருவோம். அந்த அளவுக்கு பயமா இருக்கும், தனியா நடந்து வரதுக்கு பயம். ஆனா ஆண் குழந்தைங்களுக்கு அதெல்லாம் சொல்லி தரீங்களா? சொல்லவே முடியாதா? ஏன் பாதிக்க மாட்டாங்களா? அது சின்ன வயசுல இருந்தே நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டும். ஏன் தாய்மார்களே அவங்க மதிக்கல? ஏன்னா நிறைய விஷயங்களை நமக்கு சொல்ல தெரியல, சொல்லி கொடுக்கணும். சின்ன விஷயத்துல பொண்ணுங்க பயப்படுது இல்ல, அம்மா சொன்னா கேட்கணும்னு பயப்படுது இல்ல. அதே மாதிரி பசங்களும் அம்மாவுக்கு பயந்து செய்யணும். ஆமா அம்மாக்கு பிடிக்காது, பீடி கடி குடித்தால் அம்மா திட்டுவாங்க, சிகரெட் குடிச்சா அம்மா திட்டுவாங்க, வைன் ஷாப்புக்கு போனா அம்மா வீட்டுல நம்மள நல்லா திட்டுவாங்க அப்படின்னு அவங்க பயம் இருந்தா செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. நீங்க அத அப்படிதான் சின்ன வயசுல இருந்து சொல்லி கொடுக்கணும். பெண் குழந்தைங்களுக்கு எவ்வளவு ஸ்ட்ரிக்டா எவ்வளவு ஒழுக்கத்தோட வளர்க்க நாம
பாடுபடுறோமோ அதே அளவு ஒழுக்கத்தோடு ஆண் பிள்ளைகளையும் வளர்க்க வேண்டும். அது உங்ககிட்ட தான் இருக்கு. இருக்கா இல்லையா? உங்ககிட்ட தான் இருக்கு. வீட்டுல இருக்க ஆண் மக்களுக்கும் அது இருக்குது. அவங்க உங்களை மதிச்சு நடந்தாதான் பசங்களும் மதிச்சு நடப்பாங்க இல்லையா? ஆண் மக்களும் என்ன பண்ணணும்? பொண்டாட்டிகளை மதித்து, அம்மாக்களை மதித்து, எல்லாரையும் மதித்து நடந்தாதான் அவங்க பசங்களும் அவங்க கிட்ட மரியாதையா இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு மீட்டிங் வந்திருக்கீங்கல்ல, இந்த விஷயம் எல்லாம் நீங்க கொண்டு போய் வீட்டுல சொல்லுங்க. சொன்னீங்கனாலே பசங்களுக்கு என்ன தோணும்? ஐயோ, என்னடா நம்ம அம்மாவுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிச்சே அப்படி நினைப்பாங்களா இல்லையா? விஷயம் தெரியல உங்களுக்கு. அவன் நினைக்கிறான் அம்மாக்கு என்ன தெரியும், அது ஒண்ணும் தெரியாது, அவ்வளவுதானே. கிள்ளுக்கீரை அம்மானா கை கழுவுன தண்ணி, கிள்ளுக்கீரையாட்ட நினைச்சு அம்மா சொல்றது எதையும் கேட்கறது இல்லை அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா நீங்க விஷயத்தை தெரிந்து கொண்டீர்கள். இன்னைக்கு இந்த மீட்டிங் வரீங்க, நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை போய் அங்க சொல்லலாம். சொன்னீங்கன்னா பசங்களுக்கு ஓ அம்மாக்கு இதெல்லாம் தெரியும் போல இருக்கு, நம்ம அம்மா கிட்ட விளையாட்டக்கூடாது, அம்மா கிட்ட நம்ம பத்திரமா மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும். மரியாதை என்பது அன்பு மட்டும் பத்தாது, மரியாதையும் வேண்டும் என்பதை பசங்க தெரிந்து கொள்வார்கள். அதை நீங்க தான் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் உங்களுக்கு சொல்வதற்காக தான் இந்த மீட்டிங்லாம் போடுறோம். தமிழக மகளிர் உரிமை மீட்பு இந்த பயணத்துல நிறைய விஷயங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். மகளிருக்கு எத்தனை பவர் இருக்கு, உங்களுக்கு என்ன பவர் இருக்கு தெரியுமா? இப்ப ஒரு கதை சொல்லுவாங்க ராமாயணத்துல. ஆஞ்சநேயர் இருக்காரு, அவருக்கு அவருடைய சக்தி தெரியாதான். ராமாயணத்துல எல்லாரும் தெரியும்ல எல்லாருக்கும். ஹனுமான் கோவில் இல்லாத ஊர் இருக்கா நம்ம ஊர்ல? எந்த ஊருக்கு போனாலும் ஹனுமான் கோவில், ஹனுமான் சிலை இருக்கும். அவரை நம்ம கும்பிடுவோம். எதுக்கு? அவர் எதை வேண்டுமானாலும் கொடுக்கக்கூடிய ஒரு சிரஞ்சீவியான சாமி அப்படின்னு. அவருக்கே அவருடைய சக்தி தெரியாதான். ராமாயண காலத்துல ஒரு கதை சொல்லுவாங்க. சீதா தேவிய ராவணன் இருக்கார் இல்லையா, அவர் மகாராஜா, அவர் கடத்தி கொண்டு போய் இலங்கையில வச்ச உடனே ராமர் போருக்கு போறாங்க. 14 வருஷம் வனவாசம் முடிந்து அவங்க போருக்கு அங்க போறாங்க. அவருடைய மனைவி சீதா தேவியை மீட்டு வருவதற்காக ஸ்ரீலங்கா இலங்கைக்கு போறாங்க. அந்த கடல்ல பாலம் அமைச்சு போறாங்க. அப்ப போயிட்டு சண்டை பயங்கரமா நடக்குது. ராமர் அவருடைய படைக்கும், ராமச்சந்திரமூர்த்தி அவருடைய படைக்கும், இந்த ராவணனுடைய படைக்கும் பயங்கர சண்டை நடக்குது. அப்ப லக்ஷ்மணர், அந்த இந்திரஜித்ன்றவங்க ராவணனுடைய பையன், அவன் ஒரு பெரிய மேஜிக், ஒரு பானத்தை விட்டு எல்லாரையும் மயக்க அடைய வச்சிடறான். எல்லாம் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அதுல லக்ஷ்மணரும் மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. அப்ப எப்படி அவங்கள காப்பாத்துறது, எப்படி அவங்களை எழுப்புறதுன்னு தெரியல. அப்ப என்ன சொல்றாங்க, ஒரு பெரிய அந்த இமயமலை பக்கத்துல ஒரு மலை இருக்குது, சஞ்சீவினி மலை. அதுல நிறைய மருந்து தாவரங்கள் இருக்கு. அந்த மருந்து எடுத்துட்டு வந்தா அவங்களுக்கு போட்டா இவங்க மயக்கம் தெளிஞ்சு எழுந்துருவாங்க, சண்டையை தொடரலான்றாங்க. யார் போறது? இங்க இருக்கிறது எங்க? இந்த இலங்கை. அந்த பக்கம் இமயமலை அவ்வளவு தூரத்துல இருக்கு. யார் போக முடியும் ஒரே இரவுலன்னா? அதுக்கு ஒரே ஒரு தகுதியான நபர் ஆஞ்சநேயர் தான். சொன்னோடனே எல்லாரும் என்ன பண்றாங்க, அவரே கேக்குறாங்க, ஐயோ ஆஞ்சநேயா நீ தான் போகணும், பறந்து போய் அந்த மலையை தூக்கின் வா அப்படின்றாங்க. ஐயோ எனக்கு முடியாது, என்னால என்ன பண்றது, எனக்கு அந்த அளவுக்குலாம் சக்தி இருக்கான்னு தெரியலன்னு சொல்றாரு. அப்புறம் இல்ல உன்னாலதான் முடியும்னோடனே ஆஞ்சநேயர் அதே போல ஒரே நாள்ல பறந்து போய் அந்த மரத்தை எடுத்துன்னு வரதுக்கு மலையே தூக்கிட்டு வந்து வச்சாரு. அந்த மலையில இருக்கக்கூடிய அந்த சஞ்சீவினி மூலிகையை எடுத்து அந்த ராமர் அவருடைய படைகளுக்கெல்லாம் உயிர் கொடுத்து மயக்கத்துல இருந்து எல்லாரும் எழுந்து அடுத்த நாள் போர்ல எல்லாரும் ராவணனை வீழ்த்தி சீதாதேவியை கூட்டு வந்துடுறாங்க. அப்பனா ஆஞ்சநேயருக்கு அவருடைய சக்தி தெரியல, இன்னொருத்தர் சொல்லிதான் தெரியுது. அதே போலதான் மகளிரும், உங்களுடைய சக்தி உங்களுக்கே தெரியாது. என்னைக்கு வருது உங்களுக்கு சக்தி? பயங்கரமான பவர் எலெக்ஷன் அன்னைக்கு வருதா இல்லையா? அன்னைக்கு நீங்க அதை ஒழுங்கா உபயோகப்படுத்தணும். நீங்க அதை ஒழுங்காக அந்த சக்தியை உபயோகப்படுத்தினீங்கன்னா அடுத்த 5 வருடங்கள் உங்கள் பிள்ளையும் உங்க மகளும் உங்க பேச்ச கேட்பாங்க. இல்லனா என்ன ஆகும்? மத்தவங்களாம் உங்களை கீழே போட்டு மெதிச்சு எழுந்துக்க விடாம பண்ணிடுவாங்க. அதானே? அந்த ஒரே ஒரு நாள் தேர்தல் அன்றைக்கு நீங்கள் உங்களுடைய சக்தியை காண்பித்தீர்கள். உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த சக்தியை ஒழுங்கா காமிச்சீங்கன்னா, நல்லவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா, அந்த 5 வருஷம் உங்க தலையெழுத்தும் பிள்ளைகள் தலையெழுத்தும் நல்லா இருக்கும். தவறானவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா என்ன ஆகும்? இன்னும் அதிகமான மதுக்கடைகளை திறந்து வைப்பாங்க, இன்னும் 10 ஃபேக்டரிய உத்திரமேரூர்ல திறந்துருவாங்க. அதோட நம்ம பிள்ளைங்களை மறந்துட வேண்டியதுதான். மறந்துடணுமா இல்லையா? போதை பழக்கம், கஞ்சா பழக்கம், மது பழக்கம், எல்லா கெட்ட பழக்கமும் பசங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் இப்ப வீட்டுல என்ன
பெரியவங்க குடிச்சிட்டு இருந்தாங்களா? அப்புறம் கணவர் கொஞ்சம் பேர் குடிக்கிறாங்க, கூட பிறந்தவங்க கொஞ்சம் பேர். எல்லார் வீட்லயும் எப்படி இருக்குது? குடிக்கிறாங்களா குடிக்கலையா? குடிக்கிறாங்க. பிள்ளைங்க கொஞ்சம் பேர் ஆரம்பிச்சுட்டு இருப்பாங்க. அப்புறம் இப்ப பேர குழந்தைங்க அதெல்லாம் கிடையாது, ஏன்னா பள்ளிக்கூடத்துல இருக்கிறாங்க. இந்த கஞ்சாவோ அபினோ இந்த போதை பாக்கு பழக்கம் வந்தா பசங்களும் போதைக்கு அடிமையாயிடுவாங்க. அப்ப பேர குழந்தைங்களையாவது காப்பாற்ற வேண்டுமா இல்லையா? பிள்ளைங்களையாவது காப்பாற்றணும். பெரியவங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவங்க கதையெல்லாம் என்ன ஆயிடுச்சு, அவங்க அடிமையாகி விட்டார்கள். தமிழ்நாட்டுல பாதி பேர் அடிமை ஆயிட்டாங்க. அதனால்தான் ஒரு நாளைக்கு 5.5 கோடி ரூபாய் இந்த மாவட்டத்துல மட்டும் வைன் ஷாப்புக்கு போகுது. அதனால குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும் என்றால் நீங்க தெளிவாக இருக்க வேண்டும். அதற்காக தான் இவ்வளவு நேரம் இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன். புரியுதா? உங்களுடைய சக்தி உங்களுக்கு தெரியவில்லை, அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதனாலதான் உங்க அண்ணன் என்ன பண்ணாரு, பெண்களுக்காகவே நிறைய நல்ல திட்டங்களை கொண்டு வந்தாரு. பெண்களுக்கு அவர் டெல்லியில இருக்கும் பொழுது பெண்களுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் 108 ஆம்புலன்ஸ். ஆம்புலன்ஸ் தெரியுமா உங்களுக்கு? போன் பண்ணா வருதா? இங்க பக்கத்துல என்ன பெரிய மருத்துவமனை இருக்கிறதுமா? ஒண்ணும் கிடையாது, ரொம்ப தூரத்துக்கு போனோம். தரமான மருத்துவமனை சென்னைக்கு தான் வரணும், இல்ல செங்கல்பட்டுக்கு தான் போகணுமா? சென்னைக்கு போனோம் இல்ல செங்கல்பட்டுக்கு போகணும், இங்க எதுவுமே கிடையாது. அப்படிதான் இந்த மாவட்டத்தை வச்சிருக்கிறாங்க. எப்பேற்பட்ட மாவட்டம்! நான் தான் இவ்வளவு நேரம் காப்போம் அதுல இருந்து அதான் சொல்லிட்டு இருக்கிறேன். சிறப்பு வாய்ந்த மாவட்டம், ஆனால் இங்க ஒரு தரமான மருத்துவமனை இல்லை. அதனாலதான் நீங்க கூப்பிட்டா உங்களுக்கு அவசரத்துக்கு ஒரு மருத்துவமனை போன்ற ஒரு வண்டி வர வேண்டும் என்பதற்காக டெல்லியிலிருந்து 1350க்கு மேல் 108 ஆம்புலன்ஸை மகளிருக்காகவே மருத்துவர் அன்புமணி, உங்க அண்ணன் அன்புமணி டெல்லியில இருந்து தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கிறாரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. 2005ல இருந்து இதே ஆம்புலன்ஸ் தான் இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு. நீங்க போன் போட்டா வந்து சேருது. எதுக்கு? பிரசவ வலி, யாருக்காவது அடிபட்டுச்சு, பெரியவங்களுக்கு உடம்பு முடியல, நடுராத்திரி வலி வந்துருச்சு, என்ன பண்றது, எப்படி போறது, யார கூப்பிடுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது ஒரே ஒரு போன். என்ன போன் போடுவீங்க? 108. வேற வேற போன் நம்பர் இருந்தா உங்களுக்கு தெரியுமா? இந்த ஊர்ல ஒரு போன் நம்பர், காஞ்சிபுரத்துக்கு ஒரு போன் நம்பர், செங்கல்பட்டு ஆம்புலன்ஸ்க்கு ஒரு போன் நம்பர், சென்னை ஆம்புலன்ஸ்க்கு இன்னொரு போன் நம்பர் தான் ஞாபகம் வச்சுப்பீங்களா? இல்ல இல்ல, உங்க ஊர் ஆம்புலன்ஸ் நம்பர் மட்டும் தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், மத்த ஊர் ஆம்புலன்ஸ் நம்பர் தெரியாது. அதனால தான் என்ன பண்ணாரு, அடடா இத மாதிரி 10 நம்பர் கொடுத்தா நம்ம பெண்கள் மறந்து போயிடுவாங்க. யாருமே, பெண்கள் மட்டும் இல்ல ஆண்களும் மறந்துடுவாங்க, யாருக்கும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஒரே நம்பர் இந்தியா முழுக்க கொடுக்கணும். இங்க இருக்கவங்க டெல்லியில அடிபட்டாலும் 108 தான், டெல்லியில இருக்கவங்க இங்க அடிபட்டாலும் 108 ஆம்புலன்ஸ். அந்த திட்டத்தை எதற்கு கொண்டு வந்தார்? பெண்கள் ஆகிய உங்களுக்கு தான். நீங்க ஒரு அவசரத்துக்கு போன் பண்ணா உங்க அப்பா ஓடி வர மாதிரி, உங்க அண்ணன் தம்பி ஓடி வர மாதிரி, உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு தானே ஓடி வருவாங்க. ஐயோ அம்மா கடிபட்டுச்சு, யாரா வந்து பாப்பா, நம்ம தான் பாக்கணும். அதே போல உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து மருத்துவர் அன்புமணி அந்த ஆம்புலன்ஸ மகளிருக்காக ஒரு கிராமத்திலே அனுப்பி வச்சிருக்கிறாரு, அந்த 108 ஆம்புலன்ஸ். இந்த மாதிரி தான் சிறப்பு திட்டங்களை கொடுக்க வேண்டும். எதற்காக? கிராமத்தை நோக்கிய திட்டங்கள். உத்திரமேரூர் நகரமே இல்லாமல் கிராமமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி என்றால் அது உத்திரமேரூர் தான். அந்த மாதிரி ஒரு சில தொகுதிகள் தான் இருக்கு, இங்க நகரம்லாம் கிடையாது, எல்லாமே கிராமங்கள். அதே போல கிராமத்துக்கு போன இந்த PHC எல்லாம் போவீங்களா? ஆரம்ப சுகாதார நிலையம்லாம் ஏதாவது அவசரத்துக்கு அங்க ஊசி போடுவாங்களா? ஊசி போடுவாங்க. எத்தனை ஊசி போடுவாங்க? ஒரு ஊசி. உங்களுக்கு போட்ட ஊசி இன்னொருத்தர் போடுவாங்களா? போட மாட்டேன். ஆனா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது? அப்படித்தானே போட்டாங்க. 20 வருடத்துக்கு முன்னால் ஒரு ஊசி தான் இருக்கும். அந்த ஒரு ஊசியை கழுவி சுத்தம் பண்ணி எல்லாருக்கும் போடுவாங்க. ஏன் அது யார் திடீர்னு மாத்தினாங்க? 2005க்கு பிறகு ஏன் இல்ல, திடீர்னு எப்படி இந்த சட்டம் வந்துச்சு? திடீர்னு ஒரே நாள் எல்லா ஊசியும் அந்த இரும்பு ஊசிலாம் தூக்கி போடப்பட்டு ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஊசி எப்படி வந்துச்சு? அதை கொண்டு வந்தது யார்? உங்களுடைய அன்பு அண்ணன் அன்புமணி தான் அந்த திட்டத்தை கொண்டு வர்றார். ஒரே நாள்ல, ஒரே நைட்டு, ஒரே ராத்திரியில அந்த திட்டத்தை கொண்டு வருகிறார். ஏனென்றால் கிராமப்புற
கிராமத்தில் வசிக்கும் ஏழை எளியவர்களுக்கும் விவசாயிகளுக்கும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் நகர்ப்புறத்தில் கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான மருத்துவம் அவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தான் அந்த மாதிரி ஒரு முறை மட்டும்தான் ஒரு ஊசியை பயன்படுத்த வேண்டும். ஒரு முறை அந்த ஊசியை பயன்படுத்தினால் அதோடு அந்த ஊசியை தூக்கி போட்டுட்டு அடுத்த நோயாளிக்கு புது ஊசியை தான் பயன்படுத்த வேண்டும் என்ற சட்டத்தை ஒரே இரவில் அமல்படுத்திய மருத்துவர் அன்புமணி தான். அதை எதற்காக செய்தாரு? நம்ம கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடிகளா இருக்கட்டும், தொழிற்சாலைகள் வேலை செய்யக்கூடியவர்களா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, படித்தவர்களாக இருந்தாலும் சரி, படிக்காதவர்களாக இருந்தாலும் சரி, எந்த ஜாதி எந்த மதம் யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கும் நல்ல வைத்தியம் கிடைக்கணுமா இல்லையா? அதுதான் நம்ம ஒரு அரசாங்கம் உறுதி செய்யணும். நல்ல வைத்தியம் வேணும்ல. யாருக்காவது இருக்கிற நோய் நம்ம குழந்தைக்கு வர விடுவோமா நம்ம? அதனால இந்த திட்டத்தை எல்லாம் யாருக்காக கொண்டு வருகிறார்? எல்லாருக்கும் நல்லது செய்யணும். நமக்கான திட்டம் அது. நல்லா சொன்னீங்க, நமக்கான திட்டம் சொல்றீங்க. அதான் நமக்காக தான் கொண்டு வர. இப்படிப்பட்ட நல்ல திட்டங்களை இன்னும் நிறைய வச்சிருக்கிறாங்க. ஏரி பாசன திட்டம்னா மருத்துவர் அன்புமணிக்கு அதுல ரொம்ப மிகவும் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். எப்படி ஏரிகளை தூர்வாரி நல்ல பாசனத்தை கொடுப்பது. இந்த பகுதியில இவ்வளோ ஏரி இருக்கு, தடுப்பணை ஒன்னே ஒண்ணுதான். அதுவும் செய்யாறுல தான் இருக்கு தடுப்பணை, இங்க கிடையாது. தடுப்பணை இருந்தா தான் நம்ம தண்ணீரை தேக்கி வச்சு விவசாயத்துக்கு கொடுக்க முடியும். தண்ணி எல்லாம் விவசாயம் பண்ணிட முடியுமா? காத்துல தண்ணி வேணும்ல, தண்ணி எல்லாம் விவசாயம் பண்ண முடியுமா? அதனால இப்படிப்பட்ட நல்ல திட்டங்களை கொடுப்பதற்கு மருத்துவர் அன்புமணி உங்க அண்ணன் தயாராக இருக்கிறார். அவருடன் ஒரு கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை அன்பு அண்ணன்களும் தயாராக இருக்கிறாங்க. எதுக்கு? உங்களுக்கு நல்லது செய்ய வேண்டும், நல்ல நீர்ப்பாசன திட்டங்களை கொடுக்க வேண்டும், விவசாயத்தை காப்பாற்ற வேண்டும், தொழிற்சாலைகளை உருவாக்கி சின்ன பசங்களுக்கும் இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் படித்தவர்களுக்கும் வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு திட்டங்களோடு இந்த வெற்றி கூட்டணியில அனைத்து சகோதரர்களும் தயாராக இருக்கிறார்கள். வாய்ப்பு தான் நீங்க கொடுக்கணும். எப்ப எலெக்ஷன்ல நீங்க உங்களுடைய சிந்தனைகளை உபயோகித்து நல்ல தீர்ப்பை நீங்கள் வழங்க வேண்டும். ஏற்கனவே இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க, 5 வருஷம் முடிஞ்சு போச்சா இல்லையா? தலை தூக்கவே விட மாட்டார்கள். அவங்களுக்கு பிடிச்ச திட்டம் தான் அவங்க கொண்டு வந்துக்குவாங்க. வேற உங்களுக்கு நல்லது செய்யும் எண்ணம் யாருக்குமே கிடையவே கிடையாது. எப்படி உங்களை 1000 ரூபாய் கொடுத்து ஏமாத்தலாம், 3000 ரூபாய் கொடுத்து ஏமாத்தலாம், 5000 ரூபாய் கொடுத்து ஏமாத்தலாம். அந்த காசுலாம் எங்க இருந்து வந்தது? ஒயின் ஷாப்ல இருந்து தான் வருது. உங்க காசு அது. பின்ன 1000 2000 கோடி ஒயின் ஷாப்ல தான் கொடுத்து வச்சுக்கிறாங்களே, அந்த காசு தான் உங்களுக்கு திருப்பி கொடுத்தாங்க இல்லையா? அந்த காசு தான் உங்களுக்கு திருப்பி கொடுத்தாங்க. எங்க இருக்கு அந்த காசு? இப்ப எங்க இருக்குது? திருப்பி அங்க போயிடுச்சா? என்னமா இது? இந்த மூட்டைய தூக்கி வீட்டுல இருக்க மூட்டையை கோடவுன்ல இருந்து எடுத்து வீட்டுல வை, வீட்டுல இருக்கிற மூட்டையை தூக்கி கோடவுன்ல வை, கோடவுன்ல இருக்கிற மூட்டையை தூக்கி களத்துல வை, களத்துல இருக்கிற மூட்டையை தூக்கி வாய்க்கால்ல வை, வாய்க்கால்ல இருக்க மூட்டையை தூக்கி திருப்பி வீட்டுல வைன்ற கதை தான். அங்க உங்க வீட்டுல இருந்த பணம் ஒயின் ஷாப்புக்கு போச்சு. எதுக்கு? டாஸ்மாக்கு. டாஸ்மாக்ல இருக்கிற பணம் உங்களுக்கு உரிமை தொகையா திருப்பி மீட்டுக்கு வந்தது. மறுபடியும் எங்க போச்சு? அதே டாஸ்மாக் போயிடுச்சா? என்னம்மா இது? இந்த அநியாயத்தை கேட்க ஆளே இல்லையா? எனக்கு அதான் கஷ்டமா இருக்கு. அதை யார் கேட்கணும்? நீங்க தான் கேட்கணும். உங்ககிட்ட தானே பவர் இருக்கு. என்ன சொன்ன? உங்ககிட்டதான் அந்த அதிகாரம் இருக்கிறது. அந்த பவரை இந்த எலெக்ஷன், இந்த சட்டமன்ற தேர்தல் நீங்கள் காண்பிக்க வேண்டும். காண்பித்தீர்கள் என்றால் தான் நல்ல ஆட்சி வரும். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் தான் இந்த கொடுமையெல்லாம் நிறுத்திட்டு போதை கஞ்சா எல்லாம் ஒழிக்கப்பட்டு நல்ல படிப்பு, நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல மருத்துவம், விவசாயத்துக்கு நல்ல ஊக்கம், உற்சாகம் எல்லாம் கொடுக்கப்படும். அது ஞாபகம் வச்சுங்க. அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறம் 2 மாசம் கழிச்சு வேற என்ன வருது? உள்ளாட்சி தேர்தல் வருதா? உள்ளாட்சின்னா என்ன? இப்ப நம்ம இந்த ஊர்ல உள்ளாட்சி பத்தி உங்களுக்கு தான் தெரியணும். இந்த குடவோலை முறையை பத்தி இங்க தானே சொல்லி இருக்கிறாங்க. எப்படி ஒரு நல்ல தலைவர்களை நீங்க கிராமத்துல தேர்ந்தெடுக்கணும்னு. அந்த உள்ளாட்சி தேர்தலை ஞாபகம் வச்சுங்க. உங்க ஊர்ல ஒரு 100 ஓட்டோ 500 ஓட்டோ நீங்க எல்லாம் வாங்குறீங்களா இல்லையா? ஏமா பின்னாடி இருக்க பதில் சொல்லுங்க. வாங்குறீங்களா? ஒரு 100 ஓட்டு 500 ஓட்டு வாங்கினா என்ன ஆறீங்க? வார்டு மெம்பர். யார் வார்டு மெம்பர் ஆகணும்? 4 பேர் கை தூக்குங்க.
10-15 பேர் தூக்கிட்டீங்க. அதான் வார்டு மெம்பர் ஆகலாம், கவுன்சிலர் ஆகலாம், ஒன்றிய கவுன்சிலர், மாவட்ட கவுன்சிலர், மாவட்ட சேர்மன், எது வேணாலும் மகளிர் ஆகலாம். ஏன் தெரியுமா? உள்ளாட்சி தேர்தல்ல 50% மகளிர் தான் நிக்க முடியும், வேற யாரும் நிக்க முடியாது. 50% பாதிக்கு மேற்பட்ட இடங்கள்ல பெண்கள் நிக்கலாம். நீங்க ஜெயிச்சீங்கன்னா உங்க தெருவுக்கு ரோடு போட்டுக்கலாம், லைட் போட்டுக்கலாம், சிசிடிவி கேமரா போட்டுக்கலாம். எதுக்கு சிசிடிவி கேமரா? பாதுகாப்பு. நம்ம பசங்க பத்திரமா வீடு வராங்களா, வழியில யாராவது ஏதாவது தொந்தரவு பண்றாங்களான்னு பாத்துக்கலாம். இந்த விஷயங்கள்லாம் உங்க பகுதியில நீங்க செஞ்சுக்கலாம். நீங்க வார்டு மெம்பரா கவுன்சிலர் ஆனா சந்து கடை திறப்பீங்களா, இல்ல டாஸ்மாக் திறக்க போறீங்களா? கிடையாது. அதனால நீங்க தான் ஆகணும். நீங்க மகளிர் வார்டு கவுன்சிலராவோ, மாவட்ட கவுன்சிலராவோ, ஒன்றிய கவுன்சிலராவோ நீங்க வெற்றி அடைந்தீர்கள் என்றால் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் பகுதிக்கும் பாதுகாப்பும் நல்ல விஷயங்களையும் செய்து கொள்ளலாம். அதனால ஞாபகம் வச்சுங்க, சட்டமன்ற தேர்தல்ல நல்லவர்களுக்கும் இந்த மருத்துவர் அன்புமணி அவர்களும் இருக்கிறார்கள், அவருடைய வெற்றி கூட்டணியில் நல்ல சகோதரர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் வாய்ப்புகளை வழங்கி நல்ல மாற்றங்களை நீங்கள் கொண்டு வாருங்கள். புரியுதா? அதே போல உள்ளாட்சி தேர்தலில் நீங்களே வெற்றி பெற்று உங்கள் பகுதியில் நல்ல மாற்றங்களை செய்து கொள்ளுங்கள். சரியாமா? ஞாபகம் வச்சுக்கங்க. அதனால இதெல்லாம் இவ்வளவு உட்காந்து பொறுமையா கேட்டீங்க. வெயில் வேற ஆரம்பிச்சிருச்சு, உங்க மைண்ட் எல்லாம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இல்ல வீட்டுக்கு போகணும், சமைக்கணும், சாப்பிடணும், இல்ல வண்டி நம்மளை விட்டுட்டு போயிட போகுது, இவ்வளவு வண்டி கூட்டிட்டு வந்தாங்களே எல்லாத்தையும் நம்மளை விட்டுட்டு அவங்க பாட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அதெல்லாம் விட்டுட்டு போக மாட்டாங்க. உங்களை விட்டுட்டு போறதுக்காக கூட்டின்னு வந்தான். அந்த மாதிரி பாதியில் உங்களை எல்லாம் விட்டு போவதற்கான எண்ணமே கிடையாது. உங்களுக்கு நல்லது செய்து விட்டுதான் இந்த பாட்டாளி மக்கள் கட்சியும் அதை சார்ந்திருக்கக்கூடிய வெற்றி கூட்டணியும் நாங்க ரொம்ப அதுக்காக உற்சாகமாக வேலை செய்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் உற்சாகமாக எனக்கு இன்னைக்கு உட்கார்ந்து நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு சிரித்த முகத்தோட எனக்கு எல்லாம் பதில் சொன்ன அனைத்து சகோதரிகளுக்கும் என்னுடைய அன்பு அம்மாங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களாம் பத்திரமா வீட்டுக்கு போங்க. மறந்துடாதீங்க, சட்டமன்ற தேர்தலில் மருத்துவர் அன்புமணி அவர்கள் உங்களுக்கு நல்லது செய்யவும் அவருடன் சேர்ந்திருக்கும் அத்தனை கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை சகோதரர்கள் நம் வாழ்க்கையை மேம்படுத்தவும் காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த நல்ல வாய்ப்பை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்மா. நன்றிமா. பத்திரமா. அனைவரும் அண்ணி கிட்ட புகைப்படம் எடுத்துக்கலாம். வெயிட் பண்ணுங்க. தனித்தனி புகைப்படம் எடுத்து உடனடியாக வாங்கிட்டு போயிடலாம். அடுத்தது இப்போ கலை நிகழ்ச்சி இருக்கு, பார்க்கலாம். உட்காருங்க. கலை நிகழ்ச்சி மட்டும் பார்த்து மக்கா கொடி பறக்குது ஆத்தா, அருள் இருக்குது எப்போதும், களகட்ட காத்திருக்குது கூட்டம், சேர்ந்திருக்குது காத்தா, கூட நிக்குது அவ பாதம். மக்கா கொடி பறக்குது ஆத்தா, அருள் இருக்குது எப்போதும், களகட்ட காத்திருக்குது கூட்டம், சேர்ந்திருக்குது காத்தா, கூட நிக்குது அவ பாதம்.